சிறந்தது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து சமீபமா நடந்துச்சு. அதுல ரெண்டே எடுத்துக்காட்டு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜுக்கு போறாங்க. கழக தலைவர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட புதுமை பெண் திட்டத்தோட பயனாளியா இருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்துல வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து கலெக்டர் ஆக போறாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நான் காலேஜுக்கு போயிட்டு நான் முதல்வன் திட்டத்துல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு ஜப்பான் கம்பெனில வந்து பிளேஸ் ஆகி ஜாப்பனீஸை வந்து கற்றுக்கிட்டு நான் முதல்வன் திட்டம் வாயிலாக கற்றுக்கிட்டு அன்னைக்கு முதலமைச்சர் முன்னாடியே அந்த ஜாப்பனீஸ் மொழியை அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசினாங்க அந்த பொண்ணு. இதை விட ஒரு பெரிய சான்று திராவிட மாடல் அரசோட வெற்றிக்கு வேற என்ன கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு பெண்களோட ஒவ்வொரு குழந்தையோட வெற்றி தான் நம்மளோட வெற்றி அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து ஒவ்வொரு தடையை நீக்கி திட்டத்தை வகுத்துட்டு இருக்காங்க திராவிட மாடல் அரசு, நம்மளோட கழக தலைவர் அவர்கள். நான் மீண்டும் ஒரு வாட்டி சொல்றேன், I belong to the Dravidian stock அப்படின்றது வந்து these are not just words, these are emotions. ஆனா emotions-ஐயும் தாண்டி this is our root, this is my identity. the Dravidian identity-யை வந்து நான் ரொம்ப பெருமையோடையும் கர்வத்தோடையும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த சமூகம் எங்களை தொடர்ச்சியாக நிராகரிச்சுட்டே இருந்துச்சு. இந்த சனாதன தர்மம் எங்களை தொடர்ச்சியாக நிராகரிச்சுட்டே இருந்துச்சு. அந்த நிராகரிச்சவங்களுக்கு முன்னாடி எந்த இடத்துல போய் உட்கார்ந்தா எங்களை நிராகரிக்க முடியாதோ அந்த இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சது திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், I am a proud Dravidian stock. நான் மட்டும் கிடையாது, கழகத்தில் இருக்க பெண்மணிகள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்மணிகளும் கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம் I belong to the Dravidian stock அப்படின்ற ஒரு விஷயத்துல தான். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க பெரியார், வாழ்க திராவிடம். நன்றி.